இந்த துல்லாத மண்டபம் தொல்லும் 25 வருட விழாவை ஏற்பாடு செய்த என்னுடைய மதிப்பிற்குரிய தேசிங்க ராஜாவின் தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், இந்த விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் என்னுடைய திரை குடும்பத்திற்கும், என்னை துல்லாத மண்டபம் தொல்லும் மூலம் என்னை இயக்குனர் அறிமுகப்படுத்திய சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரி சார் அவர்களுக்கும், என் முதல் படத்தில் எனக்கு ஹீரோவாக அமைந்த தளபதி விஜய் அவர்களுக்கும், அதில் என்னுடன் இணைந்து பணியாற்றிய அனைத்து டெக்னீஷியன்களுக்கும், என்னை ஊக்குவித்து இன்றளவும் என்னுடன் பயனளிக்கும் என் நண்பர்களுக்கும், என்னுடைய அனைத்து விஷயங்களிலும் நிறைகுறை தெரியாமல் என்னை திரைத்துறையில் பயணிக்க செய்யும் என் குடும்பத்தாருக்கும், இந்த விழாவில் இன்று பேசும் அளவிற்கு வெற்றியை கொடுத்த ரசிகர்களுக்கும், இந்த துல்லாத மண்டபம் தொல்லும் 25வது ஆண்டு விழாவில் தேசிங்க ராஜா அறிமுக விழாவிலும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய அன்பை ஏற்று இந்த விழாவிற்கு சிறப்பிக்க வந்திருக்கும் என் குருநாதர்களுக்கும், திரை ஜாம்பவான்களுக்கும், என் நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் வருக வருக என்று வரவேற்று நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் குருநாதர்களாக ராபர்ட் ராஜசேகர், பன்னீர் அவர்கள், பாண்டியன் அவர்கள், ராதாகிருஷ்ணன் பாத்தியன் அவர்கள், இவர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவங்க இல்லைன்னா இன்றைக்கி நான் இல்லை. துல்லாத மண்டபம் தொல்லும் ஃபங்க்ஷன் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி தயாரிப்பாளர்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னார், சார் அந்த படம் மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ணணும் நீங்கள், அதுக்காக தான் அந்த 2 ஃபங்க்ஷனையும் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு இந்த சினிமாவை தவிர வேறு வேலை தெரியாது, அதனால் கொடுத்த வேலையை ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். என்னோடய முதல் படத்தில் நான் ஃபஸ்ட் படம் டைரக்டர் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கேன். தேசிங்க ராஜா பார்ட் 1 அப்படிங்கிறது அதுவாகவே ஒரு இயல்பாக ஒரு கதை அமைஞ்சுது. பார்ட் 2 அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த பார்ட் 1 ரொம்ப அட்டகாசமாக இருக்குமே, அது மாதிரி வருமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்கிட்ட ஒரு கேள்வியாக கேட்டாங்க. அதில் விமல் ஜாலியாக பண்ணியிருப்பார் ஒழிய இந்த அளவுக்கு ஒரு மெச்சூர்டாலாம் பண்ணியிருக்க மாட்டார். பட் இதில் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக விமல் சார் பண்ணிகிட்ருக்கிறாரு. கூட ஜனா மிக அற்புதமாக பண்ணிகிட்ருக்காங்க. 2-3 ஹீரோயின் இருக்கிறாங்க, அவங்களும் ரொம்ப சிறப்பாக இதில் பண்ணுறாங்க. இதில் நடிக்கிற அத்தனை பேருக்குமே விமல் சார்லாம் ஒரு கதாநாயகனாக உருவாக்கிட்டார். ஒரு திறமையான ஒரு கேரக்டர் நடித்தாலும் ஜனாவுக்கும் ஒரு அடுத்த படத்தில் ஒரு பெரிய ஹீரோவாக வர்றதுக்காக வாழ்த்துகிறேன் அவரை. விமல் இந்த படத்துக்கு அப்புறம் வேறு ஒரு உச்சம் தொடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படத்தில் நல்ல அற்புதமான டெக்னீஷியன்ஸ் எனக்கு கிடச்சிருக்கிறாங்க. எஸ்பெஷலி கேமராமேன் செல்வா என்னுடைய துல்லாத மண்டபம் தொல்லும் படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன். திரும்பவும் மீண்டும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரைட்டர் முருகன், எடிட்டர், அப்புறம் பாலா, இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பாலா, ஹரி, இந்த மாதிரி அத்தனை பேருக்கும் எனக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் பூவலாம் வருஷத்துக்கு பிறகு வித்யாசாகர் சார் இந்த படத்தில் எனக்கு மியூசிக் டைரக்டர் அமைச்சிருக்கிறாரு. ஒரு அற்புதமான ஒரு இசையமைப்பாளர். பூவலாம் வருஷத்தில் எனக்கு அத்தனை பாட்டும் மிகச்சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. இந்த படத்துலையும் அவர் இப்போ எல்லா பாட்டையுமே சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு படத்துக்கு வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறது மியூசிக்கு. அதனால் இந்த படம் வெற்றிங்கிறது எனக்கு ஓரளவுக்கு கன்ஃபார்மாக தெரியுது. ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எனக்கு தெரிஞ்சது இந்த படத்தில் ரொம்ப க்ரௌடு ஜாஸ்தி, மேக்கிங் ரொம்ப கஷ்டம். இவர் சரியான தயாரிப்பாளர் இருந்தால் தான் போக முடியும். அப்படிங்கிறப்ப பாலா எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் தான் ரவி சார் எனக்கு அறிமுகப்படுத்தினார். அவர் இது வரைக்கும் என்கிட்ட என்ன ஏது ஒன்றுமே கேட்குறதில்ல. அப்படி ஒரு தங்கமான ஒரு தயாரிப்பாளர் எனக்கு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம். சார் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஸ்டாண்ட் பண்ணார்னா இன்னும் என்னை மாதிரி நிறைய இயக்குநர்களை அறிமுகப்படுத்துவார். ஒரு சிறந்த தயாரிப்பாளராக வரதுக்கான அத்தனை விஷயங்களும் இருக்குது. அவர் பையனை அவர் அறிமுகப்படுத்தினாலும் எங்கேயுமே அவர் பையனை முன்னிறுத்தி நான் பார்த்ததே கிடையாது. ஜனா என் பையனை சொல்லாதீங்க சார், அவர் ஒரு நடிகராக தான் வரணும், நீங்கள் பார்த்துங்க, உங்கள் பொறுப்பில் நான் விட்டுட்டேன் அப்படிம்பார். இங்கே வந்திருக்கங்க யாருக்கும் கூட அவர் தயாரிப்பாளரோட பையனு நான் சொன்னால் அவர் என்னை திட்டுவார். சொல்லாதீங்க சார், எந்த இடத்துலையும் அந்த விஷயத்த சொல்லாதீங்க அப்படிம்பார். சாரி சார். எங்கள் படத்தை
நான் 2-3 தடவை நான் பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னை கடைசியாக விட்டுட்டீங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பேசிட்டு ஏதாவது விட்டுட்டேன்னா சொல்லுவாங்க, திரும்ப வந்து நான் பேசிடுவேன். பட் இந்த படம் வந்து அமளி தும்ளியாக வந்துக்கிட்டு இருக்குது. எல்லோரும் பார்க்கும்போது இது என்ன மீன் மார்க்கெட்டாக, என்ன இவ்வளோ க்ரௌடு நிற்குது அப்படின்னு சரி நிறைய பேர் ஷாக்காகி கேட்டாங்க. அங்கே வந்து எங்கள் படம் தான் ஷூட்டிங் போயிட்டுருக்கோம். அத்தனை ஆர்டிஸ்ட் இந்த படத்தில். நான் வந்து ரீசன்ட் டேஸில் இவ்வளோ க்ரௌடு இவ்வளோ ஆர்டிஸ்ட் வச்சு நான் பண்ணதில்லை. ஆனால் அத்தனை பேரும் பொறுப்பாக வந்து அவ்வளோ பேரும் தன்னுடைய கதாபாத்திரத்துக்கு ஏற்று, சரி இப்போ இந்த சீனில் வந்து விமல் பேசுகிறாரா நான் ஒதுங்கி நிற்கிறேன்னு ரவியும், இல்லை ஜனா பேசுகிறாரா நான் ஒதுங்கி நிற்கிறேன்னு என்னோடய ஹீரோயின்ஸும், அவங்க பேசுகிறாங்களா சிங்கப்புலி கொஞ்சம் ஓரமாக நினைக்குவார், சரி அவங்க அந்த கேரக்டராக அதில் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மற்றவங்களுக்கு வழிவிட்டு அந்த சீனை அழகாக உள்வாங்கி, இந்த காமெடி ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் வந்து நிறையா 2-3 படங்கள் பண்ணாலும் சரி மிக அறிவில் சிறந்தவர்கள் இந்த காமெடி நடிகர்கள். ஏன்னா ஹீரோஸை பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவங்க வந்து ஒரு எப்பொழுதுமே இப்போ ஒரு பெரிய ஹை லெவலில் இருப்பாங்க. பட் காமெடி ஆர்டிஸ்ட் வந்து வேறு ஒரு வியூவில் அவங்க வந்து ரொம்ப திறமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட திறமை வாய்ந்தவர்களாக ஒன்று சேர்ந்து வரும்போது எனக்கு கொஞ்சம் பேர்டன் கம்மியாகிடும். ஏன்னா என்ன விஷயம் நம்ம பண்ண போகிறோம், இந்த சீக்வன்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து பொதுவாக முருகன் போய் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டார் அப்படின்னாக்க, அதே மாதிரி அவங்க எல்லாருமே அதை வந்து உள்வாங்கிட்டு நான் கூட பயந்தேன். இவ்வளோ க்ரௌடு வச்சு ரீசெண்டில் நானே வந்து படம் இல்லை. ஃபஸ்ட்டு தேசிங்க ராஜாவாகட்டும், நான் எந்த படத்துலையும் வந்து இவ்வளோ க்ரௌடு வைக்கல. என்னமோ தெரியல, இந்த படத்தில் வந்து அவ்வளோ க்ரௌடு வந்துடுச்சு. நானே ரொம்ப பயந்தேன். ஆனால் க்ரௌடு உள்ள சீக்வன்ஸ் எல்லாம் வந்து எடிட்டிங் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக வந்து ஒரு மேஜிக்காக வந்திருக்கு இந்த படம். இந்த படம் வந்து ஃபஸ்ட் பார்ட்டோட மிகப்பெரிய வெற்றி அடையங்கிறதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அதுக்கு மேலே இறைவனோட கையில் இருக்குது. ஏன்னா எந்த படத்தையும் வந்து நம்ம எவ்வளோ தான் உழைச்சாலும் அதுக்கு மேலே ஒரு பவர் இறைவன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் என்னுடைய பாட்டையும் நான் நல்லா பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேரும் அவங்களுடைய பாட்டு என்னங்கிறது தெரிஞ்சு ரொம்ப சிறப்பாக வந்து இதை பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை நடிகைகளுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய தயாரிப்பாளருக்கும் மீண்டும் இந்த விழாவுக்காக வந்திருக்க அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும், என்னை இந்த 25 வருஷத்தில் இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் இந்த பத்திரிகை நண்பர்கள் தான். ஏன்னா என்னை பற்றி வந்து எங்கேயாவது எப்போயாவது தான் நியூஸ் வந்தால் அது வந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு என்னை வந்து ரொம்ப வழிநடத்தி சென்ற பத்திரிகையாளருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக விழா அப்படின்னா நான் வந்து ஓடி ஒதுங்கிடுவேன். என்னுடைய படங்களுக்கு சக்ஸஸ் மீட்டு கூட நான் வச்சது கிடையாது. இது தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் சாரும் பாலாவும் ஹரியும் சேர்ந்து பிடிவாதமாக பிடிச்சி பண்ணதுனால தான் வந்து இந்த துலாதமனும் துள்ளும் தேசிங்கராஜா பார்ட் 2 அப்படிங்கிறத சேர்த்து இந்த ஃபங்க்ஷன் நான் வச்சேன். வந்திருந்த அத்தனை பேரும் என்னோட குருநாதர் பாத்திமா சார்லேருந்து, பாக்யராஜ் சார்லேருந்து, KS ரவிக்குமார் சார்லேருந்து, SEC சார்லேருந்து அத்தனை பேருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அவங்க முன்னாடி எல்லார்ட்டையும் பேசி ஏதாவது அவங்கக்கிட்ட நன்றி சொல்லிடலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாருமே இருந்து வாழ்த்திட்டு போனாங்க. வாசு சார் வந்து கட்டிப்பிடிச்சு பாராட்டிட்டு போனார். ஸோ இவ்வளோ பேரோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும்போது எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தெம்பு கிடைக்கிது. நிச்சயமாக நான் வந்து இண்டஸ்ட்ரியில் நான் வந்து மற்றவங்களுக்கும் பயனுள்ளவனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு படம் பண்ணுறோம், நிறைய பேருக்கு அதில் வாய்ப்பு கிடைக்குது. இந்த நட வந்து ஒர்க் ஷாப்னு ஒன்று வச்சுருந்தேன். இந்த ஒர்க் ஷாப்பில் வந்த மனிதர்கள்லாம் வந்து என்னை வந்து அழ வச்சுட்டாங்க. நிறைய பேர் வந்து நடித்து காமிச்சாங்க. சில பேர் வந்து இந்த கேரக்டர் இல்லைனாலும் வந்து ஒரு நடித்து காமிச்சிட்டு போயிடுறேன் சார், எனக்கு அது போதும் அப்படின்னு நடித்தான். அப்படி அவங்க நடிக்கிறத பார்க்கும்போது எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. ஏன்னா புடி வந்து வெறிகொண்டு நடிப்புக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் வந்து இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஏன்னா இதில் 50 பேராக கூப்பிட்டு நான் ஒர்க் ஷாப் பண்ணேன். அவ்வளோ க்ரௌடு தேவைப்பட்டுச்சு எனக்கு. அப்படி வந்து நடித்தவங்கெல்லாம் வந்து நடிப்பதை பார்த்து வந்து நான் ரொம்ப மிரண்டு போயிட்டேன். நம்மலாம் ஒரு சொகுசான வாழ்க்கையில் இருக்கோம். இன்னமும் வந்து நான் வந்து துலாதமனம் துள்ளப்போ வாய்ப்பு தேடி இங்கே தமிழ்வாணன் சொன்ன மாதிரி 2 பேரும் தான் பைக்கில் போவோம். அந்த மாதிரி வாய்ப்பு தேடி போகிற இவ்வளோ நண்பர்களையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு திரும்பவும் வந்து ஒரு மன கஷ்டம் வந்துடுச்சு. அதனால் மேக்ஸிமம் எனக்கு வாய்ப்பு தேடி வரவங்கள விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அசிஸ்டண்ட் திரும்ப சொல்லுவேன். ஆஃபீஸ் கதவு தட்டி யாராவது வந்தாங்கன்னா திருப்பி அனுப்பிச்சிடாத, ஏதாவது கேரக்டர் போட்டுரு அப்படிப்பேன். நன்றி. இந்த உணர்வுபூர்வமான விஷயத்தில் இவ்வளோ பேர் வந்து இந்த வார்த்தைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. தேங்க்யூ சார். தயாரிப்பாளர் திரு பி. ரவிச்சந்திரன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இயக்குனர் ஏழு அவர்களுக்கான இந்த 25 வருட சினிமா ராஜ்யத்தை. சார், தயாரிப்பாளர் அதாவது இன்னைக்கு கரண்ட் தயாரிப்பாளர் பற்றி பேசணும். கண்டிப்பாக ஆர்பி சௌத்ரி சார் பற்றி ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் இந்த தருணத்தில் சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிம்
சூப்பர் குட் ஃபிலிம், நீங்கள் கொடுத்ததும் சூப்பர் குட் ஃபிலிம். ஸோ சில வார்த்தைகள் ஆர்பி சௌத்ரி சார் பற்றி. இப்போ தயாரிப்பாளர் கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஈஸி. இப்போ நிறைய தயாரிப்பாளர் வர்றாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அந்த டைமில் வந்து ஒரு 5-6 பேர் தான் இருப்பாங்க. அதுவும் நியூ டைரக்டர்ஸ் அப்படின்னா வந்து கதை கேட்குறதோ படம் கொடுக்குறதோ, கதை பிடிச்சா கூட அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் அந்த கதை நல்லா இருக்குது அப்படின்னா அவர் வந்து சௌத்ரி சார் வந்து 100% கொடுத்துருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை வந்து விதைச்சார். ஸோ நான் எல்லா இடத்துலையும் மிஸ் ஆகி வரும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல எனக்கு ஓகே ஆகிடும்னு எனக்கு சொன்னிச்சு. ஒரே ஒரு விஷயம், சார் ட்ராக் சுரேஷ் சார் போயிருப்பார்னு நினைக்கிறேன். அவர் தான் என்னை வந்து ஆர்பி சௌத்ரி சார்கிட்ட கூட்டிகிட்டு போனார். ஸோ அந்த நாள் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான நாள். போய் கதை சொன்னேன், 100% ஓகே ஆச்சு. எனக்கு ஒரு வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு மனிதர். சரி, இப்போ துள்ளாத மனமும் துள்ளும் இந்த இன்டர்நெட் காலகட்டத்திலையும் வந்து கொண்டாடப்படுது. அதாவது சோஷியல் மீடியா ரொம்ப வைரலாக இருக்கும்போதும் அந்த படம் இப்போ போட்டால் அப்படியே பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் ஆகுது. ஸோ துள்ளாத மனமும் துள்ளும் டு லியோ வரைக்குமே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட ஜேர்னி ஒரு பிரம்மாண்டமான ஜேர்னி. உங்களோட 25 இயர்ஸும் வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த காலத்து இளைஞர்களுக்கும் மறுபடி ஃப்ரெஷ்ஷாக படம் பார்க்குற மாதிரி ஒவ்வொரு முறையும் அந்த ஃபிலிம் அப்படி இருக்குது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. இப்போ திரும்ப எத்தனை தடவை டெலிகாஸ்ட் பண்ணாலும் துள்ளாத மனமும் துள்ளும் எல்லாரும் உட்காந்து பார்க்குறாங்க. ஒரு படம் அப்படிங்கிறது வந்து ஜென்ரேஷனை தாண்டி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் என்னுடைய காமெடி படங்களும் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கும் போயிட்டே இருக்குது. ஓகே சார், எல்லா ஆக்டர்ஸ் பற்றி பேசும்போது உங்களோட படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோஸாக மாறிடுறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் விஜய் சார் அண்ட் அஜித் சார், பூவெல்லாம் உன்வாசம். இப்போவும் சரி, அவருடைய ஜேர்னியும் ரொம்ப அழகு. சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், பூவெல்லாம் உன்வாசம் பற்றி சில ரீகால், உங்களுக்கு மறக்க முடியாத மெமரி ஒர்க்கிங் வித் அஜித் சார். அப்போ நான் பூவெல்லாம் உன்வாசம் பண்ணும்போது அது ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. அப்போ வந்து எல்லாருமே விஜய் சார் அஜித் சார் எல்லாமே அப்கமிங்காக வந்துட்டு தான் இருந்தாங்க. அந்த படத்துக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு பட்ஜெட்டு, அவ்வளோ பெரிய மியூசிக் எல்லாமே வந்து பண்ணுறதுங்கிறது வந்து எனக்கு இப்போ சரியான தயாரிப்பாளர் கிடைக்கல. ஆஸ்கார் ரவி சார் தான் அதை பண்ணார். 2 வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னேன். ஒரிஜினல் வீடே கட்டிக்க அப்படின்னு சொன்னார். நான் செட்டு தான் போட்டேன், எக்ஸ்டீரியரில் போட்டு ஒரு பிரபாகர் ஆர்ட் டைரக்டர் தான் போட்டார். வில்சன் வந்திருந்தான், அவர் தான் கேமராமேன். இந்த வித்யாசாகர் ஒரு அற்புதமான ஒரு மியூசிக் கொடுத்துருந்தார். அது கூட அஜித் சார் கூட சேர்ந்து பண்ணும்போது அஜித் சார் ஜோதிகா பேர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்ற கூட எல்லாம் சொல்லுவாங்க. இவருக்கு சிவகுமார் சாருக்கு வந்து மருமகளாக அந்த படத்தில் அவங்க பண்ணியிருப்பாங்க. அது இப்போ கூட எல்லாரும் சொல்லி காட்டுவாங்க. ஒரு அற்புதமான ஒரு படம் அது. சார், விஜய் சாரை சமீபமாக பார்த்தீங்களா நீங்கள்? அதற்கப்புறமா நல்ல வேலை கேட்டிங்க, நான் எழுதி வச்சுருந்தேன், மறந்துட்டேன். இந்த ஃபங்க்ஷன் சம்மந்தமாக பார்க்கணுன்னு சொல்லியிருந்தப்போ என்னை உடனே வர சொல்லியிருந்தார் சார். போய் உட்காந்து பேசுகிறேன், இதை பற்றி பேசுவார், அதை பற்றி பேசுவார். எல்லாம் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற படம், இந்த படத்தோட தயாரிப்பாளர், அவர் என்ன பண்ணியிருக்கார் சிங்கப்பூரில், இவ்வளோ டீட்டெயில் கேட்டு ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் வந்து மனமிட்டு வந்து பேசிகிட்டு இருந்தார் விஜய் சார். தேங்க்யூ விஜய் சார், உங்களோட பிஸி ஷெட்யூலில் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு இவ்வளோ விஷயம் என்கிட்ட பேசுனது நன்றி சார். ஓகே, அந்த ஆக்டர்லேருந்து ஆரம்பித்து சொல்ல மாதிரி எஸ்கே அவர்கள் இப்போ எல்லாருமே சொன்னாங்க ஒரு மிகப்பெரிய ஆக்டர் ஆயிருக்காங்கன்னு. ஸோ எஸ்கே அவர்களோட உங்களுக்கு இருக்கக்கூடிய ரேப்போ அண்ட் அந்த விஷயங்கள் பற்றி. சிவகார்த்திகேயன் கூட பண்ணும்போது அவருக்கு அது புதுசு, ஃபஸ்ட் படம். எனக்கு வந்து ரீஎன்ட்ரி அந்த படம். ஸோ என்கிட்ட வந்து பட்ஜெட்டாக வந்து பெருசாக கையில் இல்லை. ஸோ ரொம்ப எக்கனாமிக்கலாக எங்கள் ஊர்லேயே கொண்டுட்டு போய் வச்சு ஷூட் பண்ணேன். நைட் ஷூட்டிங்லாம் நடக்கும். எங்கேயாவது வந்து திண்ணையில் அங்கங்கெல்லாம் வந்து படுக்கிற மாதிரி நைட் 2 மணிக்கு ஷூட்டிங். ஆனால் ரொம்ப கம்ஃபர்ட்டாக எதுவும் கோச்சிக்க மாட்டார். இவனுக்கிட்ட இவ்வளோ தான் இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. எல்லாம் எங்கள் ஊரில் இருக்கிற எங்கள் ரிலேஷன் வீட்டு திண்ணையிலலாம் நைட்டு 2 மணிக்கு படுத்துருப்பார். அதுக்கப்புறம் கூப்பிடுவோம், வருவார். ஸோ அந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷனான ஒரு ஆர்டிஸ்ட். அந்த டெடிக்கேஷன் அப்போவே அவர்கிட்ட தெரிஞ்சுது. 2வது சேனல்லேருந்து வந்ததுனால காம்பேரிங்லாம் ரொம்ப அழகாக பண்ணுவார். ஸோ அது எல்லாமே அவருக்கு ஒரு பேசிக் திறமையாக அவருக்கு இருந்ததுனால இன்றைக்கி ஒரு உச்சத்துக்கு தொட்டிருக்கிறார். ஓகே சார், அது காமெடி பற்றி எல்லாருமே சொன்னாங்க. சாரோட காமெடி ஜானர் வந்து ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி. ஆனால் படத்தில் நாங்கள் நிறைய சிரிக்கிறோம். ஆனால் நேரில் உங்களை பார்த்து ரொம்ப சிம்பிளாக எளிமையாக அந்த காமெடி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, அந்த மேஜிக் எப்படி நடக்குது? இல்லை, எனக்கு ரொம்ப ஹியூமர் சென்ஸ் ஜாஸ்தி. எங்கள் அம்மாவுக்கு அது இருக்கும், ரொம்ப அடிக்கடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுவாக என்னன்னு தெரில, எனக்கு ரொம்ப ஹியூமர் சென்ஸ். யாராவது காமெடி சொன்னால் நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ அதனால் வந்து அதான் இப்போ யாராவது ஒருத்தரை பார்க்கும்போது நான் வேறு ஒரு கோணத்தில் தான் நான் பார்ப்பேன் நான். ஸோ எல்லா விஷயத்துலையுமே ஒரு காமெடி இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்கிறப்ப மயில்சாமி சொல்லுவார், அவர் இறந்து போயிட்ட மயில்சாமி சொல்லுவார், ஒரு டெத்தில் நடந்த காமெடி என்கிட்ட சொல்லுவார். நான் உளுந்து சிரித்தேன் நான். ஸோ டெத்தை யார் எப்படி பார்க்குறாங்க, மயில்சாமி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த டெத்து வந்து எப்படி இருந்துச்சுங்கிறப்ப தான் ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே காமெடி இருக்குங்கிறத மயில்சாமி மூலியமாக நான் வந்தேன். சரி, இன்னும் 2 முக்கியமான ஹீரோஸ் இருக்காங்க உங்களோட, விக்ரம் பிரபு சார் அண்ட் விஷ்ணு விஷால் அவர்கள். அவங்கள பற்றியும் சில வார்த்தைகள். ஏன்னா நீங்கள் மற்ற ஹீரோஸ் எல்லாரும் பற்றியும் பேசிட்டீங்க, விமல் சார்லேருந்து ஆரம்பிச்சு இந்த 2 பேர். விக்ரம் பிரபு வந்து ரொம்ப ஒரு அமைதியான ஒரு பையன். அவர் வந்து லண்டனில் படிச்சுட்டு வந்ததுனால ஒரு
ரொம்பவும் ஒரு டீசெண்டாக அந்த இப்படி இருப்பார். பிரபு சார் வந்து ரொம்ப கலவைக்கலாக இருப்பார். விக்கி கொஞ்சம் வந்து அப்படி இருப்பார். பட் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோமோ வந்து கேட்டு நடிப்பார். தனியாக என்னை பிரபு சார் கூட்டிகிட்டு போய் நம்ம ஊர் நேட்டிவ் வீட்டெலாம் தெரியாது, வச்சு வாங்கிக்க அப்படின்னு சொல்லி ஃபைனலாக சொல்லுவார். நான் எது சொன்னாலும் கம்ஃபர்ட்டாக பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு அற்புதமான மனிதர் தான் விக்ரம் பிரபு. அதே மாதிரி விஷ்ணு விஷால் வந்து என் படம் பண்ணும்போது அவர் நிறைய ஆர்ட் ஃபிலிமெல்லாம் பண்ணியிருந்தார். அதனால் வந்து என் படம் வந்து ஒரு 2 நாள் எனக்கும் அவருக்கும் செட் ஆகலை. அவர் செல்லாக்கிட்ட போயிட்டு என்ன ஓவராக என்னை பந்த பண்ண சொல்கிறாரு, நான் கொஞ்சம் அடக்கி வாசித்தா வேணான்றாரு. என்ன நீ சார் என்ன சொல்கிறாரோ அதை பண்ணு, ஒரு 10 நாள் கழித்து எடிட்டிங்கில் வந்து பார்த்துட்டு உனக்கு பிடிக்கலன்னா அதுக்கப்புறம் நீ பண்ணு அப்படின்னு. அப்புறம் நான் சொன்னதை கேட்டு நடிக்க ஆரம்பிச்சிட்டாவில் 10 நாள் கழித்து வந்து எடிட்டிங்கில் பார்த்துட்டு 2-3 நாள் திரும்ப வந்து உட்காந்து பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகி அதுக்கப்புறம் நான் சொன்னதெல்லாம் பண்ணார். லாஸ்ட் டே வந்து என்கிட்ட சொன்னார், சார் இந்த ஃபஸ்ட்டு டே ஷூட் பண்ணதை ரீஷூட் பண்ணிங்க சார் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு டெடிகேஷன், ஒரு ஆக்டிங்கில் ரொம்ப டெடிகேட்டடாக இருப்பார். மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ரேப்போ பற்றி, ஏன்னா அவங்களோட எல்லா படங்களோட பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட். துல்லாத மனமும் துள்ளும் பூவெல்லாம் உன் வாசம், ஜிவி பிரகாஷ், யுவன் சங்கர் ராஜா, வித்யாசாகர் அவர்கள், எஸ்.ஏ. ராஜ்குமார் சார் அவர்கள், பெரிய லிஸ்ட்டு. அதை பற்றி சொல்லுங்கள் சார். இசையமைப்பாளர்கள் தான் எனக்கு மியூசிக் கம்போசிங், மியூசிக் ரெக்கார்டிங் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு படத்துலேயே எஸ்.ஏ. ராஜ்குமார் சார் கிடச்சது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் சார் இதில் அன்றைக்கி சொல்லிகிட்டு இருந்தாங்க, எந்த படம் ரிலீஸ் ஆனாலுமே வந்து அந்த ஆடியோ வந்து டிபிடி துல்லாத மனம் டிஎம்டிக்கு மேலேயா டிஎம்டி கீழேயா, ஆடியோ கம்பெனிஸில் சொல்கிறது டிஎம்டிக்கு மேலேயா டிஎம்டி கீழேயான்னு தான் வந்து ரெக்கார்டு வச்சுருக்கு. ஸோ அதுதான் ஒரு இடத்துல இருக்குது, அந்த டிஎம்டியோட ஆடியோ தான் வந்து டாப் லெவலில் இருக்குது அப்படிம்பாரு. ஸோ அப்படி ஒரு மியூசிக்கை கொடுத்த எஸ்.ஏ. ராஜ்குமார் கூட ஒரு அற்புதமான ஒரு ரிலேஷன்ஷிப்பே எனக்கு இருக்கும். நல்ல கவிஞர், நல்ல கதாசிரியர். அவர் என்ன கவிஞர் ஒரு பேஸ்க்கு லிரிக்ஸ் அவர் கொடுத்ததை வந்து கவிஞர் வைரமுத்து பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு அவரை பீட் பண்ணணும்னு பண்ணது தான் அந்த இனிசை பாடி வரும் பாட்டு. இனிசை. சரி, இப்போது ஃபஸ்ட்டு ஷார்ட்டே நீங்கள் டான்ஸ் தான் ஷூட் பண்ணீங்க இல்லைங்களா, பாடல் தான் ஷூட் பண்ணீங்க. அப்போது ராஜு மாஸ்டர்லேருந்து ஆரம்பிச்சு இப்போ நம்ம படம் தேசிங் ராஜா 2 திரைப்படத்தில் தினேஷ் மாஸ்டர் வரைக்கும் அந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்கள் சார். டான்ஸ் மாஸ்டர்ஸ் உங்களோட படம் இல்லை, அதில் நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக ப்ளை பண்ணேன். ஏன்னா பெரிய டீமு விஜய் சார்லாம் வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப எனக்கு ஃபஸ்ட்டு டே வந்து கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. அதனால தான் துட்டு சாங்கை ஃபஸ்ட்டு டேயே நான் போட்டேன். எல்லோரும் கேட்டாங்க, என்ன ஃபஸ்ட்டு சாங் எடுக்கிறேன், சீன் இல்லை எனக்கு முதல்ல டீம் செட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டேயே சாங் போட்டேன். துட்டு பாட்டு தான் துட்டு சொல்லிடுச்சு படம் துட்டு அல்ல போகுது அப்படின்னு. ராஜி மாஸ்டர் எக்ஸ்ட்ரா நிறைய அதை பண்ணுப்பார். நேமாக தினேஷ் மாஸ்டர் வந்து அதில் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறாரு. ஓகே. அவரோட தினேஷ் மாஸ்டரோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமான ஒரு வளர்ச்சி. நான் ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி அவருக்கு ஆக்சுவலாக நான் அசிஸ்டண்ட்டாக தங்கியிருந்த ரூமில் தான் தினேஷ் மாஸ்டரும் தங்கியிருந்தார். அங்கே ஒரு வீட்டில் தான் அவரும் தங்கியிருந்தார். அவர் சின்ன பையன்லேருந்து எனக்கு தினேஷ் எனக்கு தெரியும். ஓகே தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் நம்மளோட எழில் சாருக்காக கொடுத்துடலாம். இந்த 25 years ஆஃப் ஜேர்னி இன் சினிமாவில் நீங்கள் இன்றைக்கி அவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. இன்னும் நிறைய நாங்கள் பார்க்குறதுக்காக காத்துட்ருக்கோம். அண்ட் தேசிங் ராஜா 2 திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எழில் 25 பக்கத்தில் 25வது வாரம்னு எல்லாரும் சொன்னாங்க. அது நடக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தோடு தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. சார், மிக முக்கியமான ஒரு நாயகன். சரவணன் இருக்க பயமேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்த நிமிஷமே வந்து எழில் சார் இருக்க பயமேன் அப்படின்னு உங்களை நம்பி எப்போவுமே வசூல் அப்படின்னா உங்கள் பேரை சொல்லக்கூடிய நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உங்களோட திரைப்படம் குறித்தும் அவரோட ட்ராவல் பண்ணதை பற்றியும் சொல்லுங்கள் சார். ரொம்ப ஹியூமர் சென்ஸ் நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்கல்ல, அதை விட ஜாஸ்தியாக இருக்க ஒரு மனிதர் அப்படின்னா உதய் சார் தான். ரொம்ப ஒரு சிம்பிளான ரொம்ப இப்படி ஒரு டவுன் டு எர்த் எளிமையான ஒரு மனிதரை நம்ம பார்க்கக்கூடாது. நான் வந்து படம் பண்ணும்போது சொல்லல, இப்போ ரீசெண்டாக அவரோட மாமன்னன் படத்தோட இதை தான் போயிட்டு படம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour நான் அந்த டைரக்டர்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். நான் அன்றைக்கி படம் பண்ணும்போது எப்படி இருந்தாரோ அதே மனநிலை, அதே சிரிப்பு, அதே கமெண்ட்டு, அதே வாடுறது நம்மளை. ஸோ கொஞ்சம் கூட ஒரு சேஞ்சஸே இல்லை. அவரை வச்சு ஒரு காமெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்மள ஹியூமர் சென்ஸ் அவ்வளோ இருக்க ஒரு உங்களோட பயங்கரமான ஃபேன் அவர் சொன்னதை நாங்கள் கேள்விப்பட்டோம். உங்களை பார்க்கும்போது உங்களோட ஹியூமர் அண்ட் உங்களோட ஃபிலிம்ஸ்க்கு ரொம்பவும் வந்து இந்த ஹியூமரை ரசிப்பார். என்னை பற்றி நிறைய இடத்துல அந்த படம் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. பொதுவாக ஒரு படத்தில் எவ்வளோ லாபம் வந்தது அப்படிங்கிறது. 7 கோடி ரூபாய் எனக்கு அந்த படத்தில் லாபம் வந்ததுன்னு சாரதா மோதர சொன்னார். நன்றி சார். ஓகே சார், தேசிங் ராஜா 2 நம்ம அந்த விழாவுக்காக தான் இருக்கோம். தயாரிப்பாளர் திரு பி. ரவிச்சந்திரன் அவர்கள் 25 ஒரு சூப்பராக இங்கே நடந்துட்டு இருக்கும்போது இந்த படத்தில் என்ன ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? வழக்கமாக என் படத்தில் காமெடி எதிர்பார்த்து தான் எல்லாருமே வருவாங்க. அதுவும் விமல்ஜி கூட நான் சேரும்போது கொஞ்சம் அதிகமாகவே எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா ஹியூமர் சென்ஸ் ரொம்ப நல்லா பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் விமல்ஜி.
ஸோ அதனால் வந்து இந்த படம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட ஜாஸ்தியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அற்புதமான டீம் எனக்கு செட் ஆகிருக்கேன். ஓகே சார், அதாவது படம் சம்மரில் வருது, இன்னும் ஆடியோ லான்ச் அடுத்தது காத்துட்ருக்கு, இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்க இருக்கோம். அதுக்கப்புறம் எல்லா ஈவெண்ட்ஸ் போல சக்ஸஸ் மீட்லையும் நிச்சயமாக சந்திப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோட தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களோட டைமுக்காக. அண்ட் ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த ஜேர்னி அப்படியே போய்கிட்டே இருக்கணும் அழகாக. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.